நாம் கவிஞர்கள் நமக்கு தெரியும், நினைத்த நேரத்தில் கவிதை தேடியாக நாம் சுற்றி வந்து விடுவோம். ஏனென்றால் எங்கள் இதயத்தில் குடியிருப்பவர் கவியரசர். 1000 கவிஞர்கள் இணைந்தாலும் ஒரு கவியரசருக்கு ஈடாக முடியாது என்பதுதான் உண்மை. இதில் ஐயா நம்முடைய தமிழ்நாடு கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவை நிறுவனர் ஐயா அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கொரோனா காலங்களில் கூட கவியரசனுடைய உறவு முறைகளை வைத்துதான் விழாக்களை கொண்டாடுவது வழக்கம். இந்த நேரத்தில் இந்த ஆண்டு நமக்கு மிகப்பெரிய ஒரு வரம் என்னன்னா, கோபி கண்ணதாசன் ஐயா அவர்கள் இணைந்திருப்பதுதான். அவருடைய உரை கேட்கத்தான் நாம் இத்தனை நேரமாக காலையில் இருந்து எப்பொழுது எப்பொழுது என்று கேட்டு பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை. ஐயா அவர்களை அன்போடு எங்கள் தமிழ்நாடு கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவையின் சார்பாக தங்கள் தந்தையாரை பற்றி உங்களை ஈன்ற உங்கள் மாபெரும் கவிஞர், மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டு போனது தங்கள் புதல்வன் உங்களுக்காகத்தான் என்று கூறி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா, உங்கள் உரை கேட்க ஆவலோடு இருக்கின்றோம். உள்ள போகிறீங்களா? மைக் மைக் மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பெயரால் நடத்தப்படும் விழாக்களுக்கு இன்றைக்குமே ஒரு சிறப்பம்சம் உண்டு. அதை நடத்துபவர்களும் சரி, அங்கே கூடியிருப்பவர்களும் சரி, கண்ணதாசனுக்காக உயிரை கூட கொடுக்க தயாரானவர்களாக இருப்பார்கள். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் இங்கே பெற்றிருக்கும் மிகப்பெரிய வரம் தம்பி இஸ்மாயில் அவர்கள். மதுரை வந்ததிலிருந்து நான் அவருடன் சிறிது பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. கவிஞரின் மேல் அவர் வைத்திருக்கும் மற்ற அன்புக்கு காரணத்தை கேட்கும் பொழுது எனக்கு உண்மையிலேயே கொண்டிருக்கிறது. நான் கனடா சென்று 3 நாட்களுக்கு முன்பு தான் இந்தியா வந்தேன். இப்போ சரியாக அந்த ஊரில் வந்து நள்ளிரவு, இங்கே நண்பகல், தூங்குகிற நேரம் அங்கே தூக்கமாக வருது. இங்கே அதை மீறி உங்கள் முன்னிலையில் உங்களுடைய உற்சாகத்தை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக. நான் பல நாடுகளுக்கு சுற்றி வந்திருக்கிறேன். ஹோட்டலில் தான் தங்குவேன். ஹோட்டலில் தங்கும்போது இதுக்கு முன்னாடி என்னுடைய இளம் பிராயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும். எங்கள் குடும்பம் ரொம்ப பெருசு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கள் வீட்டில் 7 பேர். எங்களுக்கு நல்ல சத்துள்ள உணவாக குழந்தை பிராயத்திலிருந்தே எங்கள் அம்மா வந்து ரொம்ப கண்டிப்பாக வளர்ப்பாங்க. காலையில் இட்லிக்கு சட்னி, ஒரு முட்டை, அப்புறம் கண்டிப்பாக ஒரு கீரை இருக்கும். காலையில் ஒரு கீரை இருக்கும். அப்புறம் மத்தியானமும் காய்கறிகளோடு சேர்த்து ஒரு கீரை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழலில் நான் வளர்ந்தவன். அதே மாதிரி சனிக்கிழமைகளில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்றது வந்து கண்டிப்பாக நடந்தே ஆகணும்.
அதில் என்னென்னா தலையில் எண்ணெய் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு வந்து 1 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் பாத்ரூம்லேயே உட்காந்துருக்கும். தாயார் இறந்த பிறகு அந்த பழக்கம்லாம் போயிடுச்சு. அப்புறம் இங்கே மதுரைக்கு இந்த ஹோட்டல் இவங்க ஏற்பாடு பண்ணியிருந்த ஹோட்டலில் காலையில் குளிக்கலாம்னு சொல்லிட்டு ஷாம்பு எடுத்து தலையில் தேய்க்கிறேன். அது தேங்காய் எண்ணெய். நான் உலகம் முழுக்க சுற்றி இருக்கிறேன். எந்த ஹோட்டல்லையுமே தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கு. ஷாம்பு இருக்கும், உடம்புக்கு போடுற சோப்பு இருக்கும், அடிஷ்னல் இருக்குமே தவிர தேங்காய் எண்ணெயில் அந்த குப்பி வந்து இத்தனோன்றது படிக்க முடியல. அது கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷத்துக்கு பிறகு எண்ணெய் தேய்த்து குளிக்க வைத்த இந்த கண்ணதாசன் விழாக்களை என்றைக்குமே நான் மறக்கணும். அப்பாவுடைய பாடல்களில் எனக்கு பிடித்த பல பாடல்கள் உண்டு. அதில் சில பாடல்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது அப்பாவுடைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன வயசில் கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிடில் ஏஜில் கேட்குறம்போது ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு நிறைய படிவங்கள் உண்டு. கவிஞர்களுடைய பாடல்களில் நிறைய படிவங்கள் உண்டு. அது ஆங்கிலத்தில் வந்து லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க படிவங்கள். திருவிளையாடல் படத்தில் சிவபெருமான் பூமிக்கு வர்றாரு, விறகு விற்கிறவரா. அப்போ விறகை பற்றி பாடணும். ஒரு அம்மா விறகு எவ்வளோ வேலைன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து விறகை பற்றி பாடுற மாதிரி இந்த மனித உடலை பற்றி பாடுறாரு. பார்த்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம், சேர்த்தா விறகு காக்குமா ஞான தங்கமே, தீயில் விட்டா கரியும் மிஞ்சுவாங்க. இதுதான் பதவி. விறகுனுடைய கடமை என்னன்னா, நம்ம எரிக்கும் போது சூட்டை கொடுக்கணும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா விறகை எரித்த பிறகு கரியாகும். கரியை மறுபடியும் இருக்கும். கரியை எரித்த பிறகு கரியும் உங்களுக்கு வெப்பத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாம்பல் ஆகும். ஆனால் இந்த மனித உடலை பாருங்க, எரிச்ச உடனே சாம்பல் ஆகிடும். அதை தான் கவிஞர் சொல்கிறாரு, சேர்த்தா விறகு காக்குமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுதான். இந்த பாட்டு நான் சின்ன வயசுல இருந்து ஏகப்பட்ட தடவை கேட்டுக்கிறேன். ஆன்மீகத்துக்குள்ளே போன பிறகு தான் அந்த பாட்டை பற்றி யோசிக்கும்போது அடக்கிற இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் இதுக்குள்ளே இருக்கே அப்படின்னு. அதே மாதிரி இயேசுநாதரை பற்றி ஒரு பாடலில் பாடுவார். இயேசுநாதர் பேசினால் அவர் என்ன பேசுவார்? ஏழை நெஞ்சம் அமைதி கொண்டு என்ன கூடுவார். சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கிறேன். வந்து இந்த கிறிஸ்துவர்கள் வந்து கிராஸை மணிய இதில் செயினில் போட்டிருப்பாங்க. இந்த கிராஸ் எங்கே போனாலும் கிறிஸ்துவர்களுக்கு அடையாளமாக அந்த சிலுவை இருக்கும். சிலுவைங்கிறது இப்போ ஒரு மனிதர் இறந்து விடுகிறார். அந்த மனிதரை நீங்கள் ஒரு கட்டையில் வச்சு ஊர் பார்க்குற மாதிரி வைக்கணும் அப்படின்னா அது எப்படி வைக்க முடியும்? கட்டையை எப்படி தான் வைக்க முடியும்? வேறு வழி இல்லை. அப்போ கைக்கு 2, காலுக்கு 1, தலைக்கு 1ன்ற மாதிரி. அதுக்கு இந்த பாடலில் கவிஞர் வந்து அர்த்தத்தை சொல்றாரு பாருங்க. அந்த சிலுவைக்கான அர்த்தம், ஒரு வழியை மறுவழியால் மறைப்பது விதியாகும், அதை உணர்த்துவதே நான் இருக்கும் சிலுவையின் அடையாளம். ஆச்சரியம். நான் வந்து சிலுவையை எல்லாருமே நம்ம சிலுவையை பார்த்துருப்போம், எத்தனையோ முறை பார்த்துருப்போம். ஆனால் அதற்கான அர்த்தம் என்னங்கிறது வந்து நம்ம யோசிச்சே இருக்க மாட்டோம். கவிஞர் அதை யோசிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 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 தேவதூதன் ஒரு வழியை ஒரு முட்டைக்கட்டை போட்டு மறைக்கிறது. முட்டைக்கட்டை போட்டு மறைக்கிறது. ஒரு வழியை மறுவழியால் மறைப்பது விதியாகும். இந்த வழி தான் மறைஞ்சு போச்சு, ஆனால் வேற வழி இருக்குங்கிறார். அது இறைவன். ஒரு தேவதூதன் ஒரு வழியை அடைச்சு உங்களுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்காமல் ஒரு வழியை மாறி வரும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு பாதையில் போயிட்டுருக்கீங்க, அந்த 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 பாதை தடுக்கப்பட்டு வேறொரு பாதை காண்பிக்கப்படுங்கிறதுக்கு தான் சிலுவையினுடைய அடையாளத்தை அவர் சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு பாடலையும் நம்ம வந்து யோசிக்கும் போது தமிழில் பார்த்தீங்கன்னா நல்லா
முடியுது, இல்ல முடிகிற வார்த்தைகளை வச்சு ஒரு வாக்கியம் முடியாது. வந்ததில் போனதில் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை வந்து நீங்க அப்படி முடிக்க முடியாது. ஆனா கவிஞர் ஒரு பாடல், அதுவும் கிறிஸ்தவர்களை பற்றிய பாடல்கள் பாருங்க, சத்திய முத்திரை கட்டளையிட்டது பாடல, மேய்ப்பன் அவனே மாடுகள் எல்லாம் குழந்தை வடிவத்தில் புள்ளி, மன்னவனவனே மக்கள் எல்லாம் மழலை வடிவத்தில் புள்ளி. எப்படி, அதாவது தமிழ்ல எழுத முடியாத ஒரு விஷயத்தை கவிதையில எவ்வளவு சாதாரணமா கொண்டு வந்து வச்சிருக்கிறார் பாருங்க. இந்த பாட்டை கேட்கறதுலாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படி இல்லைன்னு முடியுது, ஆனா சரியா முடிச்சிருக்கு பாருங்க அந்த வாக்கியம். மேய்ப்பன் அவனே மாடுகள் எல்லாம் குழந்தை வடிவத்தில், மன்னவனவனே மக்கள் எல்லாம் மழலை வடிவத்தில். கவிஞர் வந்து 18 வயசுக்குள்ள தமிழ் இலக்கியத்தை படிக்க வேண்டிய இலக்கியங்கள்லாம் படிச்சிட்டார். 21 வயசுக்குள்ள தான் மனப்பாடம் செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் மனப்பாடம் பண்ணிட்டார். கவிஞர் இவ்வளவு பாடம் எனக்கு தெரிஞ்ச கவிஞர் வந்து நான் பார்த்தேன். நான் கவிஞர் இருக்கும்போது எனக்கு 19 வயசு. நான் பார்த்த வரைக்கும் ஆழமாக ஒரு புத்தகத்தை அவர் படித்ததே கிடையாது. புரட்டுவார். என்ன காரணம்னு கேட்டால், அவருக்கு அதற்கு பிறகு எழுதப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் அவருக்கு பழைய படித்த புத்தகங்களை ஞாபகப்படுத்துது. அதனால அவர் கான்சன்ட்ரேட் பண்ணால் நியூஸ் பேப்பரை கூட இப்படி தான் தொடர்ந்து பார்ப்பார். ஆனால் அதில் என்ன படித்ததுன்னு கேட்டால் எல்லாத்தையும் சொல்லுவார். அப்படி கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மையை அவர் பெற்றிருந்தார் இறைவன் வரட்டினார். அப்ப அதுல நீங்க பாருங்க, இது கௌரவத்து ஒரு பாட்டு, 3 அடி மண் கேட்டான் வாமனன் பதில். அதாவது பையன் தனக்கு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண ஒரு வக்கீல் தனியாக கேஸ் எடுத்து நடத்த போகிறான். அந்த கேஸை வந்து அப்பாவுக்கு எதிர்த்து நடத்த போகிறான். அதனால வீட்டை விட்டு வெளியில் போயிடுறான். அப்போ கவிஞர் அந்த பாட்டில் சொல்கிறாரு, 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே. நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண பாடலில் கூட தான் படித்த இலக்கியங்களை ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்து உள்ள வைத்தார். 3 அடி மண் கேட்டால் வாமனன் உலகிலே, 3 வைத்ததோ மன்னவன் தலையிலே, படைப்பின் கண்ணனோ தந்தையின் நெஞ்சிலே. வாமனன் சொல்லிட்டு தன்னுடைய பையனுக்கு ஒருவர். அதே மாதிரி நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. புதியதல்லவே தீண்டாமை என்பது, புதுமையதவே அதை நீயும் சொன்னது. சொன்ன வார்த்தையும் இரவுக்கானது, திரு நீலகண்டரின் மனைவி சொன்னது. இங்க தன்னுடைய மனைவி தன்னுடைய குடும்ப சிச்சுவேஷனை பாடிட்டு சட்டன் திருநீலகண்டரை கொண்டு வருவார். அங்க வாமனனை கொண்டு வந்த மாதிரி இங்க திருநீலகண்டரை கொண்டு வருவார். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோத்தையும் படிச்சு எல்லாம் மனசுக்குள்ள இருக்கும்போது ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷனை ஒரு இயக்குனர் சொல்றாருன்னும் போது அவருக்கு ஃபிளாஷ் படிச்சதுலேருந்து என்னென்ன விஷயங்கள் வருது, தன்னுடைய அனுபவங்கள்லேருந்து என்னென்ன விஷயங்கள் வருது, எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு ஒரு பாட்டு உருவாக்கும். தமிழ் சினிமா பாட்டு எழுதுறது ரொம்ப 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 கஷ்டம். நான் காரணம் சொன்னேன் என்னன்னு, முதல்ல டியூனுக்கு எழுதணும். அந்த டியூன் வந்து கடிச்சிட்டா இருக்கும். இதுக்குள்ளதான் எழுதணுன்ற ஒரு எம்எஸ்சி. அது ஒரு வட்டம். அந்த வட்டத்துக்குள்ளதான் எழுதணும். அதுக்கப்புறம் சிச்சுவேஷன், டைரக்டர் சொல்றாரு இதுதான் சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷனுக்கு எழுதணும். இது எல்லாத்துலேயும் இவ்வளோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. இது எல்லாத்துலேயும் தன்னுடைய அனுபவத்தையும் சொல்லுவார் கவிஞர். அதுதான் கவிஞருடைய பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் சாதாவரம் பெற்றதுக்கு காரணம். சின்ன வயசுல வந்து எங்க அப்பா சாதாரணமாகவே எதிரி மோனையோட தான் பேசுவேன். வீட்டிலேயே நான் பார்த்துருக்கேன். எதிரி மோனையோட தான் தப்புன்னு வந்துடும். பேசும்போதே ஒரு முறை எங்கள் வீட்டு வேலைக்காரன் வந்து, அப்பாவுக்கு கோபம் வரும் நல்லா. வீட்டு வேலைக்காரன் வந்து நெய்யை சுட வச்சு கொண்டு வர சொன்னார். ரொம்ப லேட்டாக கொண்டு வரணும். அப்பாவுடைய ரூமில் ஒரு பெல் ஒன்று இருக்கும். அந்த பெல்லை அடித்தாருன்னா கூப்பிட்றாருன்னு இருக்கும். ஒரு வாட்டி அடித்தாருன்னா கூப்பிட்றாருன்னு இருக்கும். அதை அடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா கோபமாக இருக்காருன்னு இருக்கும். ஸோ அடிச்சுக்கிட்டே இருந்தது வேலைக்காரன்
உருக்கி கொண்டு வந்தான் போல என்னமோ அது கோவப்பட்டுட்டாரு. கோவப்பட்டு திட்டாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் எங்கள் அண்ணன் போய், அப்பா இவ்வளோ திறமையை கொடுத்த ஆண்டவன் உங்களுக்கு பொறுமையை கொடுக்கலையப்பா, அதனால தான் 14 எருமையை கொடுத்துருந்தாங்க. பொறுமைக்கு பெயர் போனது எருமை. அப்பாவுக்கு 14 குழந்தைகள். அதனால பொறுமை இவ்வளோ திறமையை கொடுத்த ஆண்டவன் பொறுமையை கொடுக்கலையேன்னு சந்தத்தோட எங்கள் அண்ணன் சொல்ல, அதனால தான் 14 எருமையை கொடுத்துருக்கான்னு சந்தத்தோட எங்கள் அப்பா பதில் சொல்றாரு. சோதனை மேல் சோதனை பாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரன், ஹீரோ போலீஸ்காரன் பையன் வந்து தவறான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தான். இவர் வந்து நெறி தவற ஆஃபீஸர். அப்படி இருக்கும் பட்சத்தில் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டே போயிடுது பையனை. அப்போ சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமின்னு பாடும்போது தமிழ் சினிமா பாட்டு எழுதுறது எவ்வளோ கஷ்டன்றதுக்காக சொல்ல சொல்கிறேன். அடிதாங்கும் உள்ளது இடிதாங்குமான்வர். என்ன காரணம்னா இவர் போலீஸ்காரன். அடிதாங்கும் உள்ளது இடிதாங்குமா, இடி போல கீழே வந்தாலும் அடிதாங்குமா. அதில் என்ன முக்கியம்னு கேட்டிங்கன்னா அவர் போலீஸ் ஆஃபீஸர், அதனால அடிதாங்கும் உள்ளங்கிறார். எனக்கு சின்ன வயசுல வந்து தமிழ் மேலே ஆர்வம் உண்டு. ஒரு பாரதி விழாவில் வந்து நான் என்னை ஸ்கூலில் இருந்து இந்த பேச்சு போட்டிக்கு அனுப்புவாங்க, கட்டுரை போட்டி எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க. அப்போ பேச்சு போட்டிக்கு அனுப்பும்போது பாரதியை பற்றியான பேச்சு போட்டி. அப்போ ஒரு மாணவர் எனக்கு அவனுக்கு தான் நிறைய போட்டி நடக்கும். எந்த பள்ளிகளில் போட்டி நடந்தாலும் நானும் அவனு தான் கடைசியில் போட்டி போதுவோம். அவன் பாடுறான் பாரதியை பற்றி. போதி மரத்து புத்தன் போய்விட்டான் என்றிருந்தும் பாதி வழி போனவன் பாரதியாய் திரும்பி வந்தான்னு ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் எனக்கு அடடா நல்லா ஆரம்பிச்சிருக்கானே, நல்லா பேசுகிறானேன்னு சொல்லி நான் இன்னைக்கு சரியாக பேசலை. அவனுக்கு முதல் பரிசு முடிஞ்ச பிறகு அந்த நீதிபதி, அந்த நடுவராக இருந்தவர், அவர் என்கிட்ட சொன்னார், உங்கள் அப்பாவுடைய கவிதையை சொல்லி அவன் பரிசை தட்டிட்டு போயிட்டான். போதி மரத்தில் உடன் போய்விட்டான் என்றும் பாதி வழி போனவன் பண்டிதனாய் திரும்பி வந்தான்னு உங்கள் அப்பா நேரு எழுதுனதுக்காக, நேரு இறந்ததுக்காக எழுதுனது. அவன் நேரு பண்டிதனாய் திரும்பி வந்தான்றத பாரதியாய் திரும்பி வந்தான்னு போட்டு முடிச்சு பரிசா வாங்கிட்டு போட்டான். இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. என்னடா இது? அப்படிப்பட்ட கவிஞரை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். கவிஞர் இரவில் கேட்டது வந்து அதிகமான கேட்ட பாடல் வந்து மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி. அப்பாவுடைய அறைக்கு பக்கத்து அறையில் தான் நாங்கள்லாம் படுத்துருக்கோம். எங்கள் வீட்டில் அப்போ ஒரே ஒரு ஏசி மட்டும்தான். எங்கள் அப்பாவுடைய அறையில் ஒரு ஏசி. அந்த ஏசி காற்று வரணுன்றதுக்காக கதவு திறந்து வச்சுருக்கோம். அவர் இந்த பாடலை பல முறை ரீவைண்ட் பண்ணி கேட்டுருப்பார். கவிஞர் யாரோட பேச மாட்டார். அதிகமாக பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞரோட பேசுவார், எம்ஜிஆரோட பேசுவார், எம்எஸ் விஸ்வநாதரோட பேசுவார். யாராவது வந்து உங்கள்கிட்ட வந்து கண்ணதாசனோட நான் அரை மணி நேரம் பேசினேன், 3 மணி நேரம் பேசினேன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, கவிஞர் பேசவே மாட்டார். அவர் ரூமுக்கு யார் போய் உட்கார்ந்தாலும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கவர்மெண்ட் இருப்பார். அவர் பாட்டுக்கு யோசிச்சுட்டு தான் இருப்பார். அவர் அதிகம் பேச மாட்டேங்கிறார். கவிஞரை ஒரு கவிஞனாகவும் ஒரு தந்தையாகவும் பார்த்த பெரும் பெயர் எனக்கு அந்த வரம். பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே செய்ய தேவையில்லை, அவருக்கு பையனாக பிறந்ததுக்காகவே நீங்கள் பல தவம் பண்ணியிருக்கணும்னு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிஞனுக்கு மகனாக பிறந்து இங்கே உங்கள் அன்பில் கிடைத்து கொண்டிருக்கும் இந்த தருணத்திற்கு நன்றி சொல்லி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன்.